KGF ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ಗೆ ಮತ್ತು ಡೊಮೆಸ್ಟಿಕ್ ವರ್ಕರ್ಸ್ಗೆ AITUC யூனியன் மூலிமா மீண்டும் தங்கவயலில் AITUC தொழிலாளர் கட்டட சங்க தொழிலாளர் மற்றும் டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸினுடைய அந்த தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நல உதவிகளை எப்படி பெற்றுக் கொடுப்பது, முதலிலே அந்த தொழிலாளர்களை எப்படி சங்கத்தில் சேர்ப்பது, அவர்கள் சங்கத்தில் சேர்ந்தால் எந்தெந்த விதமான பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதற்காக இந்த கோலார் டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் 2006 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் என்டையர் கர்நாடகாவில் குவாரி ஒர்க்கர்ஸ்னுடைய யூனியனை பண்ணது இந்த KGF. இன்றைக்கி கர்நாடகா ஃபுல்லாகவே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அண்ட் குவாரி ஒர்க்கர்ஸ்னுடைய யூனியன் AITUC யூனியன் இன்றைக்கி ரொம்ப பெரிய யூனியனாக இருக்குதுன்னா அதனுடைய ஆரம்பம் கோலார் தங்கவயலாக இருந்தது. இன்றைக்கி பல சங்கங்கள், அதற்கு பிறகு பல NGO சங்கங்கள் எல்லாம் KGFல மட்டும் இல்லை, பங்கார்பேட்டு என்டையர் கோலார் டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி இருக்கிறாங்க. சைபர் சென்டருங்களில் கூட இன்றைக்கி லேபர் கார்டுங்களை பண்ணுறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான லேபர்ஸுங்க அவங்களுடைய கார்டுங்களை எப்படி மெம்பர்ஷிப் பண்ணுறதுன்னு கூட இன்றைக்கி நிறைய பேருக்கு இன்றைக்கி வரைக்கும் கூட தெரில. கார்டு வச்சுன்னுக்கிறவங்க எப்படி ரெனியூ பண்ணுறதுன்னு இன்றைக்கி தெரில. ரெனியூவல் பண்ணால் கூட அந்த கவர்மெண்ட்டில் வரக்கூடிய அந்த ஸ்கீமுங்களை எப்படி வாங்குறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு இன்றைக்கி தெரில. அதனால் மீண்டும் AITUC கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ்னுடைய அந்த யூனியனை KGFல ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றதுக்காக எங்களுடைய AITUC கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய ஸ்டேட் ட்ரெஷரர் காம்ரேட் குருவையா இங்கே வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொன்னால் வீட்டு வேலை செய்கின்ற தாய்மார்களுக்கான சங்கம், அந்த வீடு வேலைக்கு செல்லுகின்றவர்கள், அவங்க வீடு பல கம்பெனிகளில் இன்றைக்கி வேலை செய்கிறவங்க, இந்த டொமெஸ்டிக் ஒர்க்கை செய்கிறவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இல்லை, அவங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து பல திட்டங்கள் இல்லை, அதை எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸ்டேட் டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ்னுடைய கன்வீனர், அதனுடைய அமைப்பாளர், மாநில அமைப்பாளர் எங்களுடைய காம்ரேட் திவ்யா இங்கே வந்திருக்கிறாங்க. அதனால் தங்கவயல் கட்டட தொழிலாளர்களுக்கோ வீட்டு வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கோ தங்கவயலில் AITUC தொழிற்சங்கத்தின் மூலியமாக செய்ய முடியும். அவர்களுக்கு கார்டு வழங்குவது, சங்கத்தில் அவர்களை உறுப்பினராக்குவது, அரசாங்கத்தினுடைய நல உதவிகளை பெற்றுத் தருவது. இன்னைக்கு லேபர் கமிஷனர் எல்லாம் லேபர் டிபார்ட்மெண்ட்ல தொழிலாளர்களுக்கு வேலை நடக்கிறதில்ல, ஏஜென்ட்டுங்களுக்கு இன்னைக்கு வேலை நடக்குது. ஏஜென்சிங்க மூலியம் போனா தான் இன்னைக்கு லேபர் இன்ஸ்பெக்டரை பார்க்க முடியும், வாங்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்குது. இன்னைக்கு நாங்க சொல்றோம், AITUC கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இந்த கட்டட தொழிலாளர் சங்கத்தில் உங்களை இணைத்து கொண்டால் லேபர் டிபார்ட்மெண்ட் உங்களை தேடி வந்து சலுகைகளை வழங்கணும். அதில் நடக்கிற ஊழல்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு சங்கம். இன்னைக்கு தங்கவயலில் இனி யாரும் அப்படிப்பட்ட போக்கஸ் கார்டுங்களை பண்ண முடியாது. போக்கஸா அவங்களுக்கு கிடைக்கிற கிட்டுங்களை விற்று அதில் பொழப்பு நடத்துகிற பல சங்கங்கள் இன்னைக்கு இருக்குது. லேபர் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு ஊழல் இருக்குது. இதையெல்லாம் தட்டி கேட்கிற ஒரு வேலையை தங்கவயலில் AITUC தொழிற்சங்கம் செய்யும். வீதி வீதியாக மக்கள் மத்தியிலே வந்து கட்டட தொழிலாளர்களை இன்னைக்கு மேஸ்திரிகளை நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேஸ்திரிங்க தொழிலாளர்களுக்கு சொல்லணும், நீங்க எல்லாம் கார்டு வச்சுருந்தா தான் நான் வேலை கொடுப்பேன், கார்டு இல்லாதவங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்க மாட்டோம், ரெனிவல் பண்ணி இருக்கிறவனுக்கு தான் நாங்கள் வேலை கொடுப்போம், இன்னைக்கு ரெகுலரா தொழிற்சங்க கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரிங்க சொல்லணும், கான்ட்ராக்டருங்க சொல்லணும். வீட்டு வேலையை நீங்க ஒப்படைக்கிறீங்களே, அந்த வீட்டு ஓனர் அந்த வேலையை கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்கும்போது நீங்க கேட்கணும், ஏம்பா உங்ககிட்ட கார்டு இருக்குதா, நீ கரெக்டா ரெனிவல் பண்ணி வச்சுன்னு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டட வேலை வீட்டு ஓனருங்க கூட அந்த கொஸ்டினை கேட்டா அவங்க எப்படி எங்க போய் பண்ணோம், யார்கிட்ட பண்ணோம்
அது எங்கே கிடைக்கும்ன்ற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்கும். பில்டிங்கில் வேலை செஞ்சு நிற்கும்போது விழுந்துடுறாங்க. அந்த நேரத்தில் எவ்வளோ பாதிப்பாகுது, போலீஸ் கேஸ் ஆகுது, அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது இல்லை. சின்ன சின்ன புள்ளிங்களை வச்சுக்கின்னு அவங்க அவஸ்தைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை எந்த சங்கமும் தங்க வயலில் எடுத்து சொல்வது கிடையாது. எந்த லேபர் ஆஃபீஸரும் இந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் இன்னைக்கு பண்றதில்லை. சும்மா காசை வாங்கிக்கிறது, காடை பண்றது, எதனா கட்சி மீட்டிங் ஆனால் ஆளுங்களை கூட்டின்னு போய் நிற்க வச்சுட்டு அரசியல்வாதிகளுக்கு ஸ்ட்ரென்த் காட்டுற இந்த சங்கத்துக்கு எச்சரிக்கிற ஏஐடிசி இதையெல்லாம் ஒடுக்கி அடக்கி தங்க வயலிலே ஒரு வலுவான சங்கத்தை உருவாக்கும். அதற்காக எங்களுடைய மாநில ட்ரெஜரர் காம்ரேட் குருவையா இங்க வந்திருக்கிறாரு. டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் யூனியன் எப்படி பண்றது, கார்டு எப்படி பண்றதுன்னு சொல்றதுக்கு எங்களுடைய ஸ்டேட் ஆர்கனைசர் கன்வீனர் காம்ரேட் திவ்யா இங்க வந்திருக்கிறாங்க. எங்களுடைய தங்க வயல்ல கட்டட தொழிலாளர்களுடைய சங்க தலைவர்களாக நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய காம்ரேட் ஸ்ரீகுமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் இங்க இருக்கிறாரு. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய துணை செயலாளர் காம்ரேட் ரணதேவ் இங்க இருக்கிறாரு. அதே மாதிரி எங்களுடைய மாவட்ட பங்கார்பேட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் இங்க இருக்கிறாரு. அதே மாதிரி காம்ரேட் ரஞ்சித் எங்களுடைய கோலார் மாவட்டத்தினுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இருக்கிறாரு. எங்க ஏஐடிசி தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகி காம்ரேட் புஷ்பராஜ் இங்க இருக்கிறாங்க. இன்னும் பலர் இருக்கிறாங்க. அதனால கோர்ட் முன்னாடி இருக்கிற இந்த அட்வொகேட் ஜோதிபாஸ் ஆபீஸ் பக்கத்தில் இருக்கிறது இனிமே ஏஐடிசி கட்டட தொழிலாளர்களுடைய அலுவலகம். இந்த அலுவலகத்தில் வந்து நீங்க உறுப்பினர் ஆகலாம். உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஏஐடிசி தொழிற்சங்கத்தில் உறுப்பினர் ஆகணும். இந்த உறுப்பினர் ஆன பிறகு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நாங்கள் பண்ணுவோம். அதனுடைய பொறுப்பாளராக நான் இந்திய ஜோதிபாசு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோலார் மாவட்ட செயலாளர் மற்றும் இங்க மூத்த வழக்கறிஞராக நான் இருக்கிறேன். அதனால இந்த சங்கத்தை உருவாக்குகின்ற ஒரு பொறுப்பை இன்னைக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவங்க அதனுடைய முக்கியத்துவத்தை உங்க மதியத்தில் இந்த பிரஸ் மீட்டிங்ல சொல்லுவாங்கன்னு சொல்லி முதல்ல நம்ம காம்ரேட் குருவையா அந்த விஷயத்தை சொல்லுவாருன்னு கேட்டு. AITC ಕಾಮ್ರೇಡ್ಸ್ಗೆಲ್ಲ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತು ಮತ್ತು ನಮ್ಮ ಕಾಮ್ರೇಡ್ ಜ್ಯೋತಿ ಬಸವನ್ ರಂಜಿತ್ ಕುಮಾರ್ ಅವರು ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ದು ಕೆಲಸ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಬೇಕು, ನಿಮ್ಮ ಸಹಕಾರ ಬೇಕಂತ ನಮಗೆ ಕೇಳಿದರು. ಆಲ್ರೆಡಿ ಇದು 1 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆನೇ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. ರಂಜಿತ್ ಕುಮಾರ್ಗೆ ಕಾಲು ಗಾಯ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಅದನ್ನು ಮುಂದುವರ್ಸೋಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ನಂತರ ನಾವು ಈ KGF ಕೆಲವು ಕಾಮ್ರೇಡ್ಸ್ ಜೊತೆ ಕಮ್ಯುನಿಕೇಷನ್ ಮಾಡಿಕೊಂಡು ಬೆಂಗಳೂರಲ್ಲೇ ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸ ಮಾಡಿಕೊಂಡು ಅವ್ರನ್ನ ಕಲಿಸ್ತಾ ಇದ್ವಿ. ಇವತ್ತಿಂದ ಇಲ್ಲಿ ಈ KGF ಬ್ರಾಂಚಿಂದು ಓಪನ್ ಮಾಡಿ ಇಲ್ಲೇ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ಗೆ ಹತ್ತಿರ ಇರೋರಿಗೆ ಪ್ರಾಮಾಣಿಕವಾಗಿ ಯಾರ್ಯಾರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೋ ಕಟ್ಟಡ ಕಾರ್ಮಿಕರು ಅಂದರೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟೋರು, ಕಾರ್ಪೆಂಟರ್ಸು, ಪ್ಲಂಬರು, ಪೇಂಟ್ರು, ಟೈಲ್ಸ್ ಕೆಲಸ ಮಾಡೋರು, ವೆಲ್ಡಿಂಗು, ಬಾರ್ಬೆಂಡ್ರು ಇಂಥ ಕೆಲಸಗೆಲ್ಲ ಮಾಡೋರನ್ನೆಲ್ಲ ನಾವು ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ ಬರಬೇಕಾಗಿರೋ ಬೆನಿಫಿಟ್ಸು ಯಾವುದಿದೆಯೋ ಕರ್ನಾಟಕ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ ವೆಲ್ಫೇರ್ ಬೋರ್ಡಲ್ಲಿ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಬರಬೇಕಾಗಿರೋ ಬೆನಿಫಿಟ್ಸ್ ಏನಿದೆಯೋ ಆ ಸೌಲಭ್ಯ ಕೊಡಿಸೋಕ್ಕೆ ಇಲ್ಲೊಂದು ಕಾರ್ಮಿಕ ಸಂಘಟನೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಇದು ನಿಜವಾಗಿ ಪ್ರಾಮಾಣಿಕವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. ಕಾರ್ಮಿಕರಾಗಿ ನಮ್ಮದು AITC 100 years ಮುಗಿದಿದೆ. 105 ವರ್ಷ ಆಗಿದೆ ನಮ್ಮ ಆಲ್ ಇಂಡಿಯಾ ಟ್ರೇಡ್ ಯೂನಿಯನ್ ಪ್ರಾರಂಭ ಆಗಿ. ಮತ್ತು ಈ AITC ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ ವೆಲ್ಫೇರ್ ಬೋರ್ಡ್ ಸ್ಥಾಪನೆ ಆಗೋಕ್ಕೆ ಕಾರಣವೇ AITC ನಮ್ಮ ಕಾಮ್ರೇಡ್ ಶಿವಣ್ಣ ಮತ್ತು ರಾಮಚಂದ್ರಪ್ಪ, ದಾವಣಗೆರೆ HG ಉಮೇಶ್ ಉಮಾಪತಿ ಅಂತಾರೆ ಅವ್ರನ್ನ. ಅವರು ರಾಮಚಂದ್ರಪ್ಪ ಅವರು ಇವಾಗೆಲ್ಲ, ಶಿವಣ್ಣ ಅವರಿಲ್ಲ, ಉಮಾಪತಿ ಅವರಿದ್ದಾರೆ. ಇವರೆಲ್ಲ ಆ ಟೈಮಲ್ಲಿ 2006 ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ಗೆ ಏನೊಂದು ಸೌಲಭ್ಯ ಇರಬೇಕಂತ ಆ ಟೈಮಲ್ಲಿದ್ದ ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಗೌರ್ಮೆಂಟ್ನ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಆ ಬೋರ್ಡ್ ತಂದು ಇವತ್ತಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕಾರ್ಮಿಕರ ಚೆಸ್ಸಿಂದ ಅಂದರೆ ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಮನೆ ಕಟ್ಟೋಕ್ಕೆ ಎಷ್ಟು ಒಂದು 10 ಲಕ್ಷ ಖರ್ಚಾದರೆ ಅದರಿಂದ 1% ಚೆಸ್ಸು ಒಂದು 1000 ರೂಪಾಯಿ ತೆಗೆದು ಬೋರ್ಡ್ಗೆ ಕೊಡಬೇಕಾಗುತ್ತೆ. ಈ ಥರ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇರೋ ಎಲ್ಲ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದು ಗೌರ್ಮೆಂಟ್ದಾಗಲಿ ಪ್ರೈವೇಟ್ದಾಗಲಿ ಎಲ್ಲ ಸೇರಿಸಿ ಆ ಚೆಸ್ ಮೂಲಕ ವಸೂಲಾಗಿರೋ ಹಣ ಇವತ್ತೇನಿದೆಯೋ ಇವತ್ತು ಸದ್ಯಕ್ಕೆ ಬೋರ್ಡಲ್ಲಿ 58 ಲಕ್ಷ ಜನ ಮೆಂಬರ್ಸ್ ಆಗಿದ್ದಾರಂತ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮತ್ತು 7,000 ಕೋಟಿ ಹಣ ಹಂಗೆ ಮೀಸಲಿಟ್ಟಾಗಿದೆ. ಅದು ಕಟ್ಟಡ ಕಾರ್ಮಿಕರ ಮಕ್ಕಳಿಗೆ ಉಪಯೋಗ ಆಗೋ ಉದ್ದೇಶದಿಂದನೇ ಅದು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದನ್ನು ದಯವಿಟ್ಟು ಇಲ್ಲಿ KGF ಕಾಮ್ರೇಡ್ಸ್ ಮತ್ತು
ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ಕೊಂಡು ಕೊಡ್ತಾರಂತ ನಾವು ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮಸ್ಕಾರ. ನಮಸ್ಕಾರ. KGF ಲೀಡರ್ಸ್ ಮತ್ತು KGF ದುಡಿಯೋದು ಜನಕ್ಕೆ ಫಸ್ಟ್ ನಾನು ನಮಸ್ಕಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾನಿವತ್ತು KGFಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಜೊತೆ ಕೂತ್ಕೊಂಡು ತುಂಬ ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ಮೀಟಿಂಗ್ ಆಗಿದೆ. ಇದು ಮೀಟಿಂಗ್ ಕೂಡ ನಾಳೆ ಗ್ರೌಂಡ್ ಲೆವೆಲಲ್ಲಿ ಈಗ ಕೆಲಸಕ್ಕೆ ಬರಬೇಕು ನಾವು ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ವಿ. ಖಂಡಿತ ನಾಳೆ ನಾವು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಗ್ರೌಂಡ್ ಲೆವೆಲ್ಗೆ ಹೋಗ್ತೀವಿ. ಗುರುವಯ್ಯ ಸರ್ ಗುರುವಯ್ಯ ಕಾಮ್ರೇಡ್ ಮಾತಾಡಿದರು, ಪ್ಲಸ್ ಜೊತೆ ಕಾಮ್ರೇಡ್ ಏನು ಮಾತಾಡಿದ್ರು ತಮಿಳಲ್ಲಿ ನನಗೆ ಅಷ್ಟೊಂದು ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. ಬಟ್ ನಾವು ಇಲ್ಲೇ ಬಂದಿದ್ದೀವಿ ಫಸ್ಟ್ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀವಿ. ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ಗೆ ಯಾರಿಗೆ ಫೆಸಿಲಿಟಿ ಸಿಗಬೇಕು ಅವ್ರಿಗೆ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ, ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ. ಇಲ್ಲೇ ನಮ್ಮ ಲೀಡರ್ಸ್ ಕೂಡ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಬೇಕು. ಯಾರಿಗೆ ಸಿಗಬೇಕು ಎಲ್ಲ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಅವ್ರಿಗೆ ಸಿಗಲಿ, ಇದೇ ಆಸೆಯಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲೇ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಯೂನಿಯನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಇದು ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಎಲ್ಲರೂ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬನ್ನಿ, ಹೆಲ್ತ್ ಸ್ಕೀಮ್ ಇದೆ, ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಇದೆ, ಆಮೇಲೆ ಪೆನ್ಷನ್ ಸ್ಕೀಮ್ ಇದೆ, ಬನ್ನಿ ಕಾರ್ಡ್ ರಿನ್ಯೂವಲ್ ಮಾಡಿ, ಇದು ಎಲ್ಲ ಸಂಘಟನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೀವು ಕಾಂಗ್ರೆಸ್ ನೋಡ್ಬೋದು, BJP ನೋಡ್ಬೋದು, ಇಲ್ಲ NGO ಇರ್ಬೋದು, ಎಲ್ಲ ಇರ್ಬೋದು. ನಮ್ಮ ಸಂಘಟನೆ ಏನು ಹಿಂಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ, ಯಾಕೆ ಸ್ಪೆಷಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಇದು ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಇವಾಗ ಬೋರ್ಡ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾನ, ಇದರ ಹಿಂದೆ ನಮ್ಮ AITUCಗೆ ದೊಡ್ಡದು ಹ್ಯಾಂಡ್ ಇದೆ. ವಿದೌಟ್ ನಮ್ಮ AITUC ಸಂಘಟನೆ ಇರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಇವಾಗ ನಾವು ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಬೋರ್ಡ್ ಕೂಡ ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ, ಇರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಇದು ಹಿಸ್ಟ್ರಿ ಇದೆ, ಬೇಕು ಇನ್ನೂ ಒಂದು ದಿವಸ ಈ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾಹಿತಿ ಕೊಡ್ತೀವಿ. ಫಸ್ಟ್ ಇವಾಗ ನಮ್ಮದು ಹೋರಾಟ ಏನು, ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಲೇಬರ್ಸ್ ಎಲ್ಲರಿಗೆ ಮನೆ ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಇವಾಗ ಒಂದು ಸಿಟಿಗೆ ಹೋಗ್ತೀವಿ, ಅಲ್ಲಿ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬಿಲ್ಡಿಂಗ್ ನೋಡ್ತೀವಿ. ಬಿಲ್ಡಿಂಗ್ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ, ರೋಡ್ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಗಟರ್ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಇಟ್ ಮೀನ್ಸ್ ಇದು ಡೆವಲಪ್ ಸಿಟಿ, ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಯಾರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಅದು ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್, ಒಂದು ಲೇಬರ್. ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಲೇಬರ್ ಒಂದು ಸಿಟಿ ಒಂದು ಡೆವಲಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದೊಡ್ಡದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕೂಡ ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಮನೆ ಇಲ್ಲ. ಇವಾಗ ನಾವು AITUC ಅಂದರ್ ನಾವು ಮುಂದೆ ನಮ್ಮ ಹೋರಾಟ ಎಲ್ಲ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಲೇಬರ್ಗೆ ಕೂಡ ಒಂದು ಮನೆ ಆಗಬೇಕು, ಮುಂದೆ ನಾವು ಹೋರಾಟ ರೂಪಿಯಲ್ಲಿ ತೊಗೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ. ಅದಕ್ಕೆ KGFಲ್ಲಿ ಕೂಡ ಇದೇ ಹೋರಾಟ ಆಗತ್ತೆ. ಎಲ್ಲ ಕಡೆ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟಲ್ಲಿ ಫೆಸಿಲಿಟಿ ಜೊತೆ ಎಲ್ಲರಿಗೆ ಒಂದು ಮನೆ ಕೂಡ ಕೊಡಬೇಕು ಗೌರ್ಮೆಂಟ್ ಹತ್ರ. ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋರಾಟ ಇದೆ, ಅದು ಕೂಡ ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ ಖಂಡಿತ ಸಕ್ಸಸ್ ಆಗತ್ತೆ. ಇವಾಗ ನೀವು 5 ಲಕ್ಷ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, 7 ಲಕ್ಷ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ದುಡ್ಡುಕ್ಕಿಂತ ನಮಗೆ ಒಂದು ಮನೆ ಕೊಡಿ, ಇರೋಕ್ಕೆ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಬದುಕಿಗೆ ಆಸೆ ಆಗ್ಬೋದು. ಇದು ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಗೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋರಾಟ. ಎರಡನೇದು ನಾವು ಎಸ್ಪೆಷಲಿ ಇಲ್ಲೇ ಬಂದಿದ್ದೀವಿ ಡೊಮೆಸ್ಟಿಕ್ ವರ್ಕರ್ ಸಂಘಟನೆಯಲ್ಲಿ. ಡೊಮೆಸ್ಟಿಕ್ ವರ್ಕರ್ ಸಂಘಟನೆ ಮಾತಾಡೋದು ತುಂಬ ಚಿಕ್ಕದು ಇದೆ. ಏನೋ ಮನೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರಾ, ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಯಾರು ಮನೆಯಲ್ಲಿ ಪಾತ್ರೆ ತೊಳೆಯೋದು, ಪೊಡ್ಕೆ ಮಾಡೋದು, ಅಡಿಗೆ ಮಾಡೋದು 1 ಅವರ್ 2 ಅವರ್ಗೆ ಕೆಲಸ. ಬಟ್ ಇವಾಗ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅನ್ಆರ್ಗನೈಸ್ಡ್ ಸೆಕ್ಟರಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ 80%. ಅದರಲ್ಲಿ ಇವಾಗ ಕರ್ನಾಟಕ ಇಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ನೋಡ್ತೀರಾ ಅನ್ಆರ್ಗನೈಸ್ಡ್ ಸೆಕ್ಟರಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದು, ಅದು ಮನೆ ಕೆಲಸ. ಮೊದಲೇ ಗಾರ್ಮೆಂಟ್ಸ್ ಇತ್ತು, ಗಾರ್ಮೆಂಟ್ಸ್ಗೆಲ್ಲ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು, ಫ್ಯಾಕ್ಟ್ರಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ಇವಾಗ ಇಲ್ಲ, ಇವಾಗ ಮನೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆ ಇದೆ. ಒಂದು ಸರ್ವೆ ಪ್ರಕಾರ 20 ಇಂದ 25 ಲಕ್ಷ ಹೆಣ್ಮಕ್ಳು ಮನೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇವಾಗ ಮನೆ ಕೆಲಸಕ್ಕೆ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಇವಾಗ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹತ್ರ ನಾವು ಏನು ಡಿಮಾಂಡ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ, ಇವ್ರು ಮನೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವ್ರ ಜೊತೆಗೆ ತುಂಬ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ. ಅವ್ರಿಗೆ ಕೆಲಸ ಸ್ಥಾನಿಯಲ್ಲಿ ಏನಾದರೂ ದೈಹಿಕ ಶೋಷಣೆ ಇರ್ಬೋದು, ಮಾನಸಿಕ ಕಿರುಕುಳ ಇರ್ಬೋದು, ಆಮೇಲೆ ದುಡ್ಡು ಬಗ್ಗೆ ಏನಾದರೂ ಜಗಳ ಇರ್ಬೋದು. ಎಲ್ಲ ಸಮಾಧಾನಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರ ಹೆಣ್ಮಕ್ಳು, ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೋದು? ಮೊದಲೇ ಅವ್ರು ಬಡವ್ರ ಫ್ಯಾಮ್ಲಿಯಿಂದ ಬರ್ತಾರ, ಲೇಬರ್ ಫ್ಯಾಮ್ಲಿಯಿಂದ ಇರೋದು ಜನ. ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಕೂಡ ಹೋಗೋಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಭಯ ಇರುತ್ತೆ. ಇವರೆಲ್ಲ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಎಲ್ಲಿ ಕಲಿಸ್ತೀರಾ? ಆಮೇಲೆ ಇವರು ಒಂದು ಕಾರ್ಮಿಕ ಆಗಿ ಬದುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಸುಮ್ಮನೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಇವರು ಒಂದು ಕಾರ್ಮಿಕ ವರ್ಗ ಇದೆ, ಇವ್ರಿಗೆ ಹಕ್ಕಿದೆ. ಯಾಕೆ ನೀವು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಇವ್ರ ಹಕ್ಕು? ನಾವು ಇವ್ರಿಗೆ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಗೆ ಬೋರ್ಡ್ ಮಾಡಿದ್ದೀರಾ, ಇವ್ರಿಗೆ ಕೂಡ ಒಂದು ಬೋರ್ಡ್ ಮಾಡಿಕೊಡಿ. ನಾವು ಆಲ್ರೆಡಿ ಎಲ್ಲ ಕಡೆ ನಾವು ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಎಲ್ಲ MLA ಹತ್ರ ಕೂಡ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದೀವಿ, ಸಂತೋಷ್ ಲಾಡ್ ಹತ್ರ ಕೂಡ ಮಾತಾಡಿದ್ದೀವಿ. ಇದು CM ಚೇಂಜ್ ಆಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, ಸಂತೋಷ್ ಲಾಡ್ ಹೇಳಿದರು ಎಲ್ಲ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ರೆಡಿ ಇದೆ.
ಎಲ್ಲ ಒಂದೆರಡು ಕ್ಯಾಬಿನೆಟಿಯಲ್ಲಿ ನಾವು ಪ್ರೂಫ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಇದು ಬೋರ್ಡ್ ಮಾಡ್ತೀವಿ ಖಂಡಿತ ನಮಗೆ ಹೇಳಿದರು, 100% ಹೇಳಿದರು. ಇಲ್ಲ ಮೇಡಮ್ ನಾವು ಆಲ್ರೆಡಿ ಮಾಡ್ತೀವಿ, ಎಲ್ಲ ಚರ್ಚೆ ಕೂಡ ಕ್ಯಾಬಿನೆಟಿಯಲ್ಲಿ ಆಗಿದೆ. ಇವಾಗ ಕ್ಯಾಬಿನೆಟ್ ಚೇಂಜ್ ಆಗಿ ಸಲುವಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಡಿಲೇ ಆಗಿದೆ. ಬಟ್ ನಾವು ನಮ್ಮ ಹೋರಾಟ ನಾವು ಮುಂದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇಲ್ಲೇ ಕೂಡ ಬಂದಿದ್ದೀವಿ. ಇಲ್ಲೇ ಇರೋದು ಎಷ್ಟು ಜನ ಹೆಣ್ಮಕ್ಳಿದ್ದಾರೆ ಎಲ್ಲ MLA ಹತ್ರ ಹೋಗ್ತೀವಿ, ಮಾತಾಡ್ತೀವಿ. ನೀವು ಎಲ್ಲ ಡೊಮೆಸ್ಟಿಕ್ ವರ್ಕರ್ ಬೋರ್ಡ್ ಮಾಡಿ, ಇದು ನಮ್ಮ ಸ್ಟೇಟ್ಗೆ ಹಿಂಗೆ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಇದೆ. ಡೊಮೆಸ್ಟಿಕ್ ವರ್ಕರ್ ಬೋರ್ಡ್ ಕೂಡ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಆಗಿ ಎಲ್ಲ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಅದೇ ರೀತಿ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಸಿಗ್ಬೋದು. ಆಮೇಲೆ ಯಾರಿಗೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಇದೆ ಕೂಡ ಮನೆಯಲ್ಲಿ ಅವ್ರ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಒಂದು ಹೆಡ್ ಆಗೈತೆ ಬಂದು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡೋದು ಬೋರ್ಡಲ್ಲಿ, ಇದು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಾನು. ಥ್ಯಾಂಕ್ ಯು.